அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் விடுமுறை என சிவில் சர்வீஸ் கமிஷன் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. மிக்க மகிழ்ச்சியான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்தில் அடங்காத குவைத்திகளுக்கு பெரிய ஆப்பை வைத்த குற்றவியல் நீதிமன்றம். இனி வெளிநாட்டவர்களை கேவலப்படுத்தினால் சிறை தண்டனை மற்றும் அபராதம் உறுதி. நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் அரசு நிறுவனங்கள், ஏஜென்சிகள் மற்றும் சில தனியார் நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியாக 3 நாட்கள் பொது விடுமுறை என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை த சிவில் சர்வீஸ் கமிஷன் வெளியிட்டுள்ளது. அதாவது ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 1 வரை தொடர்ச்சியாக 3 நாட்கள் இஸ்ரா மற்றும் மிராஜ் தினத்தை முன்னிட்டு பொது விடுமுறை என சிவில் சர்வீஸ் கமிஷன் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்தை பொறுத்த வரைக்கும் குவைத்திகளுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும். இது எழுதப்படாத சட்டமாக இருக்குது. இது குவைத்தில் வாழும் நம்மை போன்ற வெளிநாட்டவர்களுக்கு நன்கு தெரியும். அதுவும் குவைத்தி வீடுகளில் வேலை செய்யும் ஹவுஸ் டிரைவர்களுக்கு மிகவும் நன்றாகவே தெரியும். எங்கு போனாலும் சில குவைத்திகள் லைனில் நிற்கவே மாட்டாங்க. அலாத்தூள் சீத நேராக உள்ளே போயிடுவாங்க. அதுபோல் தான் ஹாஸ்பிட்டல்லையும் வெளிநாட்டவர்கள் லைனில் இருக்கிறாங்களே என்ற எண்ணம் துளி கூட இருக்காது. குபுஸ் வாங்குற இடத்துல இருந்து பக்காலா, மத்தார் எல்லா இடத்துலையும் உடனே இவனுங்களுக்கு வேலை முடிந்து விடணும். ஒரு திக்கிக்க ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். மருத்துவமனைகளில் வெளிநாட்டு மருத்துவரை தாக்கிய குற்றத்திற்காக சில குவைத்திகளுக்கு குற்றவியல் நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளது. சேரால் மருத்துவரை தாக்கிய குற்றத்திற்காக ஒரு குவைத்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல ஒரு பெண் டாக்டரை அறையில் அடைத்து வைத்து உடல் ரீதியாக தாக்கிய ஒரு குவைத்திக்கு 2000 குவைத் தினார் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல குவைத்தி பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க தாமதமானதால் ஒரு மருத்துவரை அவமானப்படுத்திய காரணத்தினால் 200 குவைத் தினார் அபராதம் விதித்து குவைத்துடைய நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதுபோன்ற ஒரு சம்பவம் இல்லைங்க, பல சம்பவங்கள் வெளிநாட்டவர்களை அவமானப்படுத்தி நடந்துள்ளது. ஒரு சில சம்பவங்கள் மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. குவைத்திகள் வெளிநாட்டு தொழிலாளர்களை எப்படி நடத்துகிறாங்கன்னு ஒரு முறை ஏர்போர்ட்டுக்கு வந்தால் நல்லா தெரியும். அவங்க நம்மளை எப்படி நடத்துகிறாங்கன்னு. சில சமயம் தோணும், ஏன்டா குவைத்துக்கு வேலை செய்கிறோன்னு. அவ்வளோ மன கஷ்டம் கொடுப்பாங்க சில குவைத்திகள். அதனால் மொத்த குவைத்தி அப்படி தப்பாக நம்ம சொல்ல முடியாது. 5 விரல் ஒன்றவா இருக்குது. நல்ல குவைத்திகளும் குவைத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 38 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 56 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 12,300 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 45 குவைத் தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 33 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 87 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 40 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 277 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $957 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 920 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 686 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.